ஒவ்வொரு குடும்பத்திலையும் இருக்க வேண்டியது என்னன்னா அன்பு. ஆமென், அல்லேலூயா. அன்பு கலைத்தத்தில் சொல்லுகிறது, அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க பாருங்க, நம்ம இடத்துல இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தினது. நீங்க எல்லாரும் இந்த பிரசங்கத்தை தயவு செய்து நல்ல கவனமா கேளுங்க. ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசும்போது அவர் வாக்கு பண்ணாரு. இஸ்மாவேல் அப்படின்னா ஆகாருக்கு பிறக்கப்பட்ட பையன். ஆபிரகாமுக்கும் ஆகாருக்கும் பிறக்கப்பட்ட பையன். அவன் வாக்கு தத்தங்களினால் பிறக்கப்பட்டவன் அல்ல. நல்ல கவனமா கேளுங்க. வாக்கு தத்தங்களினால் பிறக்கப்பட்டவன் இஸ்மாவேல் இல்ல. நல்ல கவனமா கேளுங்க. வாக்கு தத்தங்களால் பிறக்கப்பட்டவன் ஈசாக். ஆமென். இந்த இஸ்மாவேல் ஒரு ஆயுதம், ஒரு பதவினா சாராளுக்கு கொடுக்கலாம். சாராளுடைய ஆபிரகாமுடைய மனைவி சாராளுடைய டிசையர், வாக்கு தத்தங்களினால் பிறக்கப்பட்டவன் தான் இஸ்மாயில். இப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா ஆகார் புறஜாதி, அவர் வேலைக்காரி, அவர் அடிமை பெண். அப்படின்னா சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் ஒரு அடிமை பெண். இன்னைக்கு அந்த ஆகாரோடைய சந்நிதியில, ஆகாரோடைய கர்ப்பத்துல சாராளுடைய வாக்கு தத்தங்களினால பிறக்கப்பட்டவன் தான் இஸ்மாவேல். இது என்னோட பிரசங்கம் அல்ல, ஆனா உங்களுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன், உங்களுக்கு ஒரு புரிந்து உணர்வை கொண்டு வரும். வாக்கு தத்தங்களினால, வாக்கு தத்தம் கவனன், வாக்கு தத்தங்களினால் பிறக்கப்பட்டவன் தான் ஈசாக். அப்ப இந்த ரெண்டு கோத்திரங்கள், ரெண்டு ட்ரைப் நீங்க பார்க்கலாம். ரெண்டு விதமான ட்ரைப். ஒன்னு தேவனுடைய வாக்கு தத்தங்களில் பிறக்கப்பட்டவன், இன்னொன்னு மனுஷனுடைய டிசையர், மனுஷனுடைய எண்ணத்தினால, மனுஷனுடைய வார்த்தையினால பிறக்கப்பட்டவன் தான் இஸ்மாவேல். அவனுக்கு தேவன் அப்படின்னா அந்த ரெண்டு கோத்திரங்களுக்கும், ரெண்டு ட்ராப்க்கும், ரெண்டுத்துக்கும் ஆண்டவர் சொல்ற வாக்கு தத்தம், the prophet, தேவன் சொல்ற வாக்கு தத்தங்கள். இஸ்மாவேலுக்கு சொல்றாரு, அவன் எப்பொழுதும் எரிச்சல் உள்ளவனாய், பகை உண்டாக்குறவனாய், யுத்தம் செய்கிறவனாய், எப்பொழுதும் சண்டை இடுகிறவனாக தான் இருப்பான். அவன் நன்மையே செய்ய மாட்டான். அவனுக்கு சமாதானம் தெரியாது, அவனுக்கு பொறுமை இருக்காது, தாழ்மை இருக்காது, மன்னிக்கிற குணம் இருக்காது. நல்லா கவனமா கேளுங்க. இன்னைக்கு நீங்க யாரு அப்படிதான் அந்த பிரசங்கத்தை கொண்டு வரும். இன்னைக்கு நீங்க யாரு? நீங்க தேவனால் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டவர்களா இருந்தீங்கன்னா, நீங்க தேவனால் அழைக்கப்பட்டவர்களா இருந்தீங்கன்னா, உங்களுக்குள்ள தேவன் இருக்கிறார்னா, தேவனுடைய வார்த்தை இருக்குன்னா, நீங்க முடிவு பண்ணுங்க. உங்களை நீங்களே ஆராய்ந்து நீங்க தீர்மானம் பண்ணுங்க. நீங்க செய்யற செயல், நீங்க போகிற, நீங்க சிந்திக்கிற, நீங்க டிஸ்கஸ் பண்ணுகிற, நீங்க எடுக்கிற முடிவுலாம் சாராள் மூலமாய் வந்த வாக்கு தத்தமா இல்ல தேவனால் வந்த வாக்கு தத்தமா? இஸ்மாவேலுக்கு தேவன் அப்படி சொல்றாரு ஆபிரகாம்கிட்ட, இவன் எரிச்சல் உள்ளவனா இருப்பான், பகைக்கிறவனா இருப்பான், விரோதியா இருப்பான், சண்டை இட்டுக்கிட்டே இருப்பான், சும்மாவே இருக்க மாட்டான், எரிச்சல் அடைஞ்சுக்கிட்டே இருப்பான், போராம பட்டுக்கிட்டே இருப்பான். மற்றவர்கள் நன்மையா இருக்கிறது அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. கண்கள்ல எரிச்சல், இருதயத்துல எரிச்சல், வார்த்தையில எரிச்சல். அவன் அப்படிதான் இருப்பான். ஏன்னா அவனுடைய செயல் மனுஷனால உருவாக்கப்பட்ட வார்த்தை. ஆனால் தேவனுடைய வாக்கு தத்தங்களில் பிறக்கப்பட்ட ஈசாக்கோ அப்படி அல்ல. அவன் ஹம்பலா இருப்பான், அவன் கீழ்ப்படிந்திருப்பான், மற்றவங்களை நேசிப்பான், மற்றவர்களோட பாரத்தை சுமப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இன்னைக்கு உங்களோட நான் பேசுகிற ஒரு வார்த்தை, ஒருவருக்கு ஒருவர் அன்பு கூறுங்கள், நியாயம் தீர்க்காதீர்கள். எத்தனை பேருக்கு புரியுது? நம்ம சொல்ல ஒருவருக்கு ஒரு அன்பு கூறுங்க. அன்பு இல்லாதனாலதான் இன்னைக்கு எங்களோட பிஎஸ்எஸ்எல் ஹாலிடே போயிட்டாரு. இன்னைக்கு நானும் கொஞ்சம் விஷயம், ஆண்டவரே இந்த ஹாலிடே, லாங் ஹாலிடே வந்தாலே நம்ம சபையில் எல்லா மணிப்புறா மேகப்புறா பறந்துது ஆண்டவரே அப்படின்னு கொஞ்சம் சிந்திச்சுட்டு வந்தேன். சரி, எது எது இன்னைக்கு இருக்க போதோ எது எது இல்லைன்னு. ஆனால் எல்லாம் வந்திருக்கீங்க. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். உங்களே நீங்க சொல்லிங்க, நான் ஆண்டவருக்குள்ள வளர்ந்திருக்கிறேன் பாஸ்டர். உங்களுக்கே சொல்லிங்க, எஸ், grow in Christ. ஆமென். பாருங்க, ஆண்டவர் ஆபிரகாம் சொல்றாரு, இவன் என்னுடைய சித்தத்தை, நான் என்னுடைய இருதயத்தை, நான் விரும்புகிறத செய்கிற மகன் தான் இந்த ஈசாக்கு. இன்னைக்கு உலகத்துல, குடும்பத்துல, கணவன் மனைவியோட வாழ்க்கையில, வேலை இடங்கள்ல, ஐயா நம்மனால யார குறிச்சும் குறை பேசாம இருக்க முடியாது, யாரையும் பகைக்காம இருக்க முடியாது, யார குறித்தும் ஸ்திஞ்சியா அது என்ன சொல்லுவாங்க மாமா புற பேசி முறுமுறுக்காம இருக்கவே முடியாது. ஒருத்தன் நல்ல மோட்டர்ல வந்துட்டா அப்படியே நம்ம கண்ணுலயே அப்படியே பார்த்திருக்கீங்களா, பழைய படத்தெல்லாம் அப்படி கண்ணுல இருந்து ராக்கெட் போகுது, அந்த மாதிரி எரிச்சல். யா கிறிஸ்து சொல்றாரு, ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணுங்க, அன்பு கூறுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு கூறுங்க. ஒருத்தங்க பாவியா வராங்களா, உங்களை விரோதமா பேசினாங்களா, உங்களுக்கு விரோதமா யுத்தம் செய்தாங்களா, உங்களை குறித்து தவறா பேசினாங்களா, அவங்கள நீங்க மன்னிச்சீங்கன்னா உங்க உள்ளத்துல இயேசு இருக்காருன்னு அர்த்தம். அவன் மட்டும் வேகமா சொல்றேன், ஆனா நடக்க முடியல. பாஸ்டர், I cannot do it. That man சுல்தானி மொட்டைய மூஞ்சில ஊத்துறான். How can I forget? ஆனா நம்ம ஆண்டவருக்கு என்னென்னலாம் பண்ணி இருக்கிறோம். அவனோட சுல்தானி தான் ஊத்துறான், நீ கொதிக்கிறனே எடுத்து ஊத்தி இருக்கிற. ஆண்டவர் மன்னிக்கல நம்மள, நம் குற்றங்களை தேவன் மன்னிக்கல, நம்மளை மறுபடியும் ஆண்டவர் சேர்த்துக் கொள்ளல. ஒருத்தர் குறைகளை யாருமே நீங்க நியாயம் தீர்க்காதீங்க. இன்னைக்கு நம்மள்கிட்டயே நிறைய குறை இருக்கு, அதை பேச மாட்டோம். யாரை பத்தி பேசுறோம்? மற்றவர்களுடைய குறைகளை பேசுறதுனா, ஐயா நானு ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், ஒரு மீட்டிங், பாசஸ் கேம்ப், போன வருஷத்துல 3 நாள் கேம்ப். அந்த 3 நாள் கேம்ப்ல முதல் நாள் விடிய 5 மணி வரைக்கும் நாம தூங்கல. எங்க டீம்ல ஒரு 4 பாசஸ் தூக்கமே வரல. ஏன் தூக்கம் வரலன்னா, அவ்வளவு கோசி, கிஸ் நிறைய கோசிப். அந்த பாஸ்டர், இந்த சபை, இந்த விசுவாசி, இந்த ஊழியம், அது இது. ஐயா 4 மணி வரைக்கும் தூக்கமே வரல. சரி, மறுநாள் நான் என்ன சொன்னேன், பாஸ்டர் இன்னைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு ஜெபம் பண்ணுவோன்னு. ஐயா 1/2 மணி நேரம் கூட இல்ல, ஒரு பாஸ்டர் 1/2 மணி நேரம் கூட போக மாட்டேது, வண்டி ஓட மாட்டேது, அப்படியே வீக் ஆகுது. ஏன்னா ஜெபத்துக்கு கோசுக்கு வருகிற ஆர்வம் ஜெபத்துக்கு வர மாட்டேது. நம்மளோட சிந்தையை பாருங்க, ஏதாவது ஒரு காரியத்தை யாராவது நியாயம் தீர்க்கணும்னா, பொல்லாங்க பேசுனா ரொம்ப விருப்பப்பட்டு கை காலு மூக்கு எல்லாத்தையும் வச்சு ஒரு கதையை சொல்லிடும். ஆனா இயேசு சொல்றாரு, யாருமே நீங்க நியாயம் தீர்க்காதீங்க, ஒருவருக்கு ஒருவர் அன்பு கூறுங்க. இன்னைக்கு நம்ம இடத்துல தேவனுடைய அன்பு இருக்குமானால், நீங்கள் நான் ஆண்டவருடைய அன்புல நாம் இருக்கிறோம் என்று சொன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க அன்பு கூறுவீங்களே தவிர யாருமே நீங்க நியாயம் தீர்க்க மாட்டீங்க. நீங்க நியாயம் தீர்ப்புக்கிறதுக்கு நம்ம நிறைய பிரயாசப்படுகிறோம், நிறைய முயற்சி எடுக்கிறோம். ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய நாவ் வந்துருது, என்னமோ செட் பண்ண மாரி, டைமிங் செட் பண்ண மாரி, அலாம் எப்படி அடிக்குது போன்ல கரெக்டா 5 மணிக்கு, அந்த மாதிரி ஏதோ நம்ம நாவல செட் பண்ண மாரி குறை பேச யோசிக்காம பயப்படாம கொஞ்சம் கூட தயங்க மாட்டோம். குறை பேசுவோம், மற்றவர்களை நியாயம் தீர்ப்போம், மற்றவர்களுடைய குற்றங்களை பேசுவோம். இங்க தேவனோட வார்த்தை உங்களோடு நான் கொண்டு 1 பேதுரு 1ஆம் அதிகாரம்
22வது வசனம். புதிய ஏற்பாடுல நீங்கள் பார்க்கும்போது First Peter chapter 1 verse 22. வாங்க வாசிப்போம். ஆகையால் நீங்கள் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகமுள்ளவர்கள் ஆகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடு ஒருவர் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். நாங்க வசனம் சொல்லுகிறது, ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகமுள்ளவர்கள். என்ன அந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு விளக்குறேன். நீங்க பழகுறீங்களே, பொய்யா பழகாதீங்க. அல்லேலூயா. எப்படி பழகாதீங்க? இப்ப அம்மா பார்த்து அம்மா அப்படின்னு சொல்றேன், அம்மா அப்படின்றத வாயில சொல்லாதீங்க, மனசுல இருந்து சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த நாவானது பொய் வரும், இந்த நாவல குறை வரும், இந்த நாவல எல்லாமே வர்றது போல பொய்யாய் நடந்து கொள்ளாதீங்க. உங்க வாழ்க்கையில நீங்கள் பொய்யான ஆளா மாறாதீங்க. ட்ரூ, உண்மையாய் உள்ளவர்கள். தேவன் நம்மள உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி தான் நம்மளை அழைச்சிருக்கிறார். சொல்லுங்க, நான் உண்மையா? அது தெரியுது, என்னால இருக்க முடியாதுன்றதுக்காக அப்படி ஜெயமாவது. நான் இப்படி இங்க சொல்லிட்டேன்னா அப்புறம் அப்படி முடியாத. ஐயா, ஆண்டவர்கிட்ட வாக்கு பண்ணுங்க, நான் உண்மையா கிறிஸ்துக்காக வாழணும், நான் உண்மையா ஆண்டவருக்காக நான் இருக்கணும், நான் உண்மை உள்ளவர்களா இருக்கணும். நீங்க தேவன்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, மாயமற்றவர்களா இருக்காதீங்க. உங்க வாழ்க்கையில வேற ஒரு மனுஷனாய் மாறாதீங்க. மாயமான எண்ணம் வெளியே ஒரு மாதிரி, ஆண்டவருடைய வார்த்தை வரும்போது ஒரு மாதிரி, பழக்கத்துல, குணத்துல, எண்ணத்துல, பேச்சுல ஒரு மாதிரி இருக்கக்கூடாது. அதான் சொல்றாரு, மாயமற்ற. Don't be act. நீங்க மாயமற்றவர்களா இருக்காதீங்க, ஆவியில நிரப்பப்பட்டவர்களா இருந்தீங்கன்னா. வசனம் தெளிவா சொல்லுது, நீங்கள் ஆவியில நிரப்பப்பட்டவர்களா இருந்தீங்கன்னா. என்ன பாருங்க, எல்லாரும் அவங்க ஆசீர்வாதத்துக்கு நீங்கள் ஆவியில நிரப்பப்பட்டவர். அந்த வசனம் தெளிவா சொல்லுது பாருங்க, வாசிங்க. ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதரர்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்கள் ஆகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து. ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படியணும். எப்படி கீழ்ப்படியணும்? நீங்க எதுக்கு கீழ்ப்படியணும்? எதுக்கு கீழ்ப்படியணும்? என்ன பாருங்க, எங்க பாருங்க, அவங்க ஓகே. என்ன பாருங்க, நீங்க எதுக்கு கீழ்ப்படியணும்? சொல்லுங்க, எதுக்கு கீழ்ப்படியணும்? எதுக்கு கீழ்ப்படியணும்? ஏன் திருப்பி திருப்பி கேட்கறது தெரியுமா? ஒரு வாட்டி கேட்டாலும் உங்களுக்கு விளங்காது. ஒரு வாட்டி தான் சொல்லுவேன், நான் 100 வாட்டி சொல்லுவேன்னு சொல்லவே மாட்டேன். நான் ஒரு வாட்டி சொல்றேன்னா அதே திருப்பி திருப்பி கேட்டிருப்பேன், அதுக்கு எனக்கு பதில் சொல்லுங்க. நீங்க எதுக்கு கீழ்ப்படியணும்? இப்ப பாருங்க, நாங்க ஆண்டவருடைய வார்த்தையை ரொம்ப பிரியாசமா, ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசமா சொல்றோம். எத்தனை பேர் அந்த வார்த்தையை கேட்டு, இப்ப பாருங்க, என்ன பாருங்க, அங்க பாக்காதீங்கன்னு சொன்னேன், ஆமா தானே? எத்தனை பேரு அப்படி சொன்ன அப்படியே பாத்தீங்கன்னா அப்படியே கண்ணு அப்படியே தலை என்ன பண்ணுது, கேட்க முடியல. அதனாலதான் சொல்றாரு, அடங்காத புடாரியே கேளு. வசனத்துல அடங்கா புராடி போடலையே. ஆமா போடலதான், ஆனா சொன்னார்ல, காது உள்ளவன். அதுக்கு இன்னொரு விஷயம் தான் அடங்கா புராடி. இது என்னோட விஷயம். அல்லேலூயா. காது உள்ளவன் கேளுங்க. ஐயா, நான் உங்களுக்கெல்லாம் விசுவாசம் என்ற வார்த்தையை சொல்லுவேன், ஆனா நம்மளால கேட்க முடியாது. நீங்க சொல்லுங்க, ஆபிரகாம் கிட்ட உனக்கு நான் ஒரு குழந்தைய, உனக்கு ஒரு மகனை கொடுப்பேன்னு யார் சொன்னா? சொல்லுங்க, யார் சொன்னா? தேவன் சொன்னார். அது ஆபிரகாம் மட்டும் கேட்டானா, இல்ல சாராளும் கேட்டாங்களா? கேட்டாங்க. ஆனா சாராள் அந்த ஆபிரகாம் தேவனோட வார்த்தை கேட்டும் அந்த சாராள் என்ன பண்ண போகிறா? என்ன செய்யறா? அவளுக்கு தெரியுதானே தேவன் வாக்கு பண்ணி இருக்காருன்னு. ஆனா அவ என்ன செய்யறா? ஆப்ஷன் வைக்கிறா. சாராள் என்ன ஆப்ஷன் வைக்கிறாங்க? நான் மலடி. பாருங்க, தேவனோட வார்த்தை என்னைக்கு நம்ம மீறுறோம், ஆண்டோட வார்த்தைய நீங்க கவனித்து கீழ்ப்படிந்தீங்கன்னா, அந்த சத்தத்தை நீங்க கேட்டீங்கன்னா, அதான் வசனம் சொல்லுது, சத்தியத்தை அறிவீர்கள்,
சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எது அறியணுமா? நம்ம சத்தியத்தை அறிந்தீர்கள்னா சத்தியம் நம்மளை விடுதலையாக்கும். இன்னைக்கு நாம் விடுதலை உள்ளவர்களா மாறணும்னா ஒருவருக்கு ஒருவர் அன்பு கூறுங்க. ஏன் அந்த பூமியில நான் சொல்றேனே, உங்களை ஏமாத்துவாங்க, உங்களை நிந்திப்பாங்க, உங்களை பகைப்பாங்க, உங்களை நல்லவங்கன்னு சொன்னவங்க நாளைக்கு கெட்டவங்க சொல்லுவாங்க. சொன்னது இல்ல. இயேசு கூட தான் இருந்தான் பேதுரு. இயேசு ப்ரொஃபஸி பண்ணாரு. என்ன சொன்னார் பேதுரு வந்து? நீ என்ன சொன்னாரு? நீ என்ன சொன்னார் தானே? அப்பயாவது அவனுக்கு ஒரு 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 வெளிப்பாடு ஆண்டவர் சொன்னாரு. யார்கிட்ட சொன்னாரு? யோபு கிட்ட. யார்கிட்ட சொன்னாரு? அப்படின்னா இது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டாரு தானே பேதுரு. அப்பயாச்சும் அவன் மனம் திரும்பி இருக்கலாம். அவனும் கேட்கல, இன்னைக்கு நீங்களும் கேட்க மாட்டீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு கூறுங்கன்னு சொல்றேன். அன்பு கூறுங்க. பிதாவுடைய சித்தம் என்ன தெரியுமா? ஒருத்தருக்கு ஒருத்தர். அப்படின்னா இன்னைக்கு நம்மளுடைய அன்பு எப்படி தெரியுமா? இவன் என்கிட்ட நல்லவனா இருக்கிறதுனால நான் இவன்கிட்ட அன்பு கூறுவேன், இவன் எனக்கு பிடிக்காதனால இவன்கிட்ட அன்பு கூற மாட்டேன். அதல்ல தேவனோட அன்பு. எப்படி தெரியுங்களா? மறுதலித்த இயேசு யாருன்னு தெரியாது, அவரை சபிக்கிறேன்னு சொன்ன அந்த மனுஷன்ட்ட தான் தேவனோட அன்பு வந்தது. இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட அன்பா இருக்கணும் தெரியுங்களா? உங்களை நிந்திக்கிறவர்களை, உங்களை பகைக்கிறவர்கள்ட்ட தேவ அன்பை வெளிப்படுத்துங்க. ஐயா பரவாயில்லையா பாஸ்டர், நான் கேவலமா இருக்கேன் பாஸ்டர், என்ன வேற பாப்பான், என்னுடைய அந்த என்ன பிரஸ்டேஜ் அப்படி கீழே விழுந்துட்டு போகுது. விழுந்தா தூக்க தெரியாத நம்ம தேவனுக்கு. ஹல்லேலூயா. அவமானம் நீ உலகத்துக்காக படுகிறது காட்டிலும் தேவனுக்காக படுகிற அவமானத்துல கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். தேவனுக்காக தேவனோட வார்த்தை சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு கூறுங்க. நீ பாருங்க, சொந்த மனைவி வேற எங்கேயும் போகாதீங்க. உங்க பர்ஸ்ல வச்சிருக்கீங்களா? எத்தனை பேர் வச்சிருக்கீங்க தெரியல கணவனோட படத்தை. எத்தனை பேர் கணவன் மனைவியோட படத்தை வச்சிருக்கீங்க தெரியல. நான் எங்கடா போட்டோ காணா போயிடுறேன்னு போன்லயே வச்சிருக்கிறேன். அந்த முகத்தை பார்த்து பால் வடிகிற முகத்தை கூட மன்னிக்க முடியல. அந்த ஆளா பாஸ்டர் திருடம் பார்த்தா அவன் கண்ணை பாருங்க. பொண்ணு பார்க்க இடத்துல பேசுவாங்க இதெல்லாம். பாஸ்டர் மாப்பிள்ளை திருடமே இருக்கான், அவன் கண்ணு இப்படி போகுது, அவன் கண்ணு இப்படி போறது இருக்கட்டும், உன் இருதயம் அப்படி போகுது. கோயிலா சீன கத்திரிக்காய் நல்லதா சித்தி? பாஸ்டர் அவன் என்னோட கட்டையா இருக்கான், சந்தோஷப்பட்டு நீ அவனோட கொஞ்சம் வளர்த்தியா இருக்கிறன்னு. இந்த அறிவே நம்மளுக்கு வராது. கோப்பியாவா இருக்கா இருக்கட்டும், நீ தான் பசும்பால் மேல இருக்கிற ஒன்று. நம்ம புத்தி இருக்க குறை சொல்ற புத்தி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிதான் நாங்க பாசபிளேஷிப்ல நாங்க ஒரு குரூப் இருக்கிறோம், 10 பேர். நாங்க ஃபுட் டெஸ்ட்னு சொல்லி சாப்பிடுறதுக்கு ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடத்தி சாப்பிடுற டெஸ்ட் போனோம். அப்ப அங்க வந்து அந்த கேட்டரிங் வந்து சாப்பாடு கொண்டு வந்துட்டாரு, எல்லாம் சாப்பிட்டோம். பெரும்பாலும் எனக்கு ஒரு பழக்கம், கொடுத்த சாப்பாடு சோத்திர சொல்லி சாப்பிட்டுட்டு உப்பு இருக்கா உப்பு இல்லையா ஒன்றும் இல்லை, நான் நார்மலா பேச மாட்டேன். எதுக்கு வீணான வேலை, என் ஆத்மா நானே வஞ்சிக்கணும் சொல்லி நான் எது கொடுத்தா சாப்பிட்டு போயிடுவேன். அந்த 10 பேர் கொடுத்த கொமேன்னு உண்மையை சொல்றேன். அந்த கேட்டரிங் நடத்துற அந்த பையன் இவனுங்களுக்கு கொடுக்கறதோட நான் நாய்க்கு சமைச்சு போட்டுடலாம்னு நினைச்சிருப்பான். நானா இருந்தேன். அதுல கொஞ்சம் உப்பு கூட்டி இருக்கலாம், இதுல உரப்ப கொஞ்சம் குறைச்சிருக்கலாம், இதுல கொஞ்சம் ருசியை கொண்டு வந்திருக்கலாம். ஐயா அவன் என்ன உள்ளுக்கு பூந்து எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு தெரிஞ்ச குத்து மதிப்புல சமைக்கிறது. ஐயா நான் ஒண்ணு சொல்றேன், முக்கியமா நம்ம ஆளுங்க இருக்காங்கல்ல, இந்த பருப்பு கறி கூட்டம், இந்த கூட்டம் திருப்தி ஆகாதியா? எல்லாம் சரியா இருக்கும். வேதத்துல ஒரு ஆளு அந்த டீம் இருக்கு, காணா ஒரு கல்யாணத்துல எல்லாம் ஓகே, ஆனா திராட்சை ரசம் முடிஞ்சு போச்சு. குறை சொல்ற கூட்டம்.
ஆனா தேவன் சொல்றாரு, ஒருவருக்கு ஒருவர் அன்பு கூறுங்க. இன்னைக்கு மனைவியானவர் கணவன் இடத்துல எதிர்பார்க்காத சில நேரத்துல நான் சில ஃபேமிலி காரியங்கள்லாம் பேசும்போது, சில ஃபேமிலி எல்லாம் பேசும்போது அவங்க சில எக்ஸ்கியூசஸ் இல்ல சில கம்ப்ளைண்ட் கொண்டு வருவாங்க. அது என்ன சொல்லுவாங்க, சில கம்ப்ளைண்ட்ஸ், மனைவி மேல கம்ப்ளைண்ட்ஸ் கொண்டு வருவாங்க, குற்றம், கணவர் மேல ஒரு குற்றம். அப்ப சொல்லுவாங்க, அது கேட்கும்போது எனக்கு என்ன பிரதர் எப்படி செஞ்சீங்கன்னா, பாஸ்டர் அது 2013ல செஞ்சது, இப்ப 2026 வரைக்கும் இதை கொண்டு வருது. நானே கொஞ்சம் இது பழைய நியூஸ் ஆச்சு சிஸ்டர், எப்படி இதை நான் டீல் பண்றது? புரியுதுங்களா? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில மன்னிக்க கற்றுக்கொண்டீங்கன்னா, மன்னிக்கிற உள்ளவர்களா இருந்தீங்கன்னா, எப்படிப்பட்ட மனுஷன் நான் சொல்றேன். எத்தனை பேருக்கு மைனர் ப்ராஃபட் ஓசையா தெரியும்? சின்ன தீர்க்கதரிசி ஓசையா பைபிள்ல இருக்கு. ஒரு ஆளுக்கு தான் தெரியுது, போய் பாருங்க. நான் குற்றப்படுத்த சொல்ல, ஆனா ஓசையா கிட்ட ஆண்டவர் சொன்னாரு, இங்க ஒரு பெண் இருக்கா, அவர் ஒரு விபச்சாரி, அவர் ப்ரோஸ்டிட்யூட். இவர் யாரு? இப்ப சொன்ன ஓசை யாரு? தீர்க்கதரிசி. மைனர் அப்படின்னா சின்ன தீர்க்கதரிசி. அவர் ஒரு ப்ராஃபட், தேவனுடைய தீர்க்கதரிசி. சரியா? ஆண்டவர் தீர்க்கதரிசிக்கு எப்படிப்பட்ட பொண்ணு காட்டணும்? ஆண்டவர் விட்டு வந்து பேசுற இப்ப இல்ல சொல்றாரு, எப்படிப்பட்ட பொண்ணு சொல்லணும்னு எதிர்பார்ப்பீங்க? சரி விட்டுருங்க, காலம் 18 20 வருஷம் ஆச்சு கல்யாணம், இப்ப கேட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. சரி நீ சொல்லுட. இப்ப ஆண்டவர் ஒரு உதாரணம் தான், ஒரு உதாரணம் தான். எப்படிப்பட்ட பொண்ணு ஆண்டவர் சொல்லணும்னு நினைக்கிறேன்? அழகானது, இப்படி தொட்டாலே ரத்தம் வரும். அப்படியா? ரத்தம் வரணும்னா குஷ்டரோகத்துக்கு நீ போ, தொடவே வேண்டாம், பார்த்தாலே வந்துடும். எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்னு ஆண்டவர் பேசணும்னு எதிர்பார்ப்போம். பிரதர் இஸ்ரேல் சொல்லுங்க, எப்படிப்பட்ட பொண்ணு ஆண்டவர் நம்மளுக்கு காட்டணும்? நான் ஆண்டவர்கிட்ட யங் வயசுல ஜோம் பண்ணி இருக்கிறேன். ஆண்டவரே எனக்கு கொடுக்கிற பொண்ணு நான் மரமா இருந்தா அது வேறு போல கூட இருக்கணும் ஆண்டவர்னு. ஆனா அது வேறு கொடுக்கிற டார்ச்சர் இருக்க. என் ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் தந்தார். ஏன் வேறு மேல தான் நிக்கிறேன், என்ன செஞ்சாலும் என்ன காத்தடிச்சாலும் எது வந்தாலும் அப்படியே நிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? நான் கேட்ட ஜெபம் வேறு. இன்னைக்குதான் சொல்றேன், என் மனைவிக்கு தெரியாது, நீங்க ஆண்டவர்கிட்ட நான் தான் கேட்டது, வேறு போல ஒரு மனைவியை கொடுங்க, அப்பதான் நான் ஸ்ட்ராங்கா நிற்பேன். நீ கர்த்தருக்குள்ள நான் விசுவாசமா பலமா நிக்கிறதுக்கு காரணம் என்னோட ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். இப்ப ஓசையாக்கு ஆண்டவர் சொல்றாரு, இங்க இடத்துக்கு போ, அந்த இடத்துல ஒரு விபச்சாரி இருக்கா, அவளை போய் திருமணம் செய். இப்ப நீங்க சொல்லுங்க, ஓசையா அவருடைய நிலையில நீங்க நினைங்கன்னா அந்த தேவனை எப்படி பார்ப்பீங்க? சொல்லுங்க, எப்படி பார்ப்பீங்க? கல்லு விட்டு அடிச்சிருவீங்க. ராஜ்குமார் நினைக்கிறார், கல்லு கம்பம் பாஸ் போய் எனக்கு அந்த பிள்ளைய அனுப்புறேன். கன்னியாகுமரி இவ்வளவு வட்டமா இருக்க, இவ்வளவு ரோஸா இருக்க, இவ்வளவு அழகான பரிசுத்தமான நல்ல பொண்ணுங்களா இருக்கு, இதெல்லாம் விட்டுட்டு எங்கேயோ ஒரு கிராமத்துல அதுவும் அவ ஒரு விபச்சாரி என்கிறவரை போய் நான் திருமணம் செய்யணும்னு ஓசையா கேட்கவே இல்லை. கர்த்தருடைய வார்த்தையின்படி போய் செய்தார். இன்னைக்கு ஆண்டோட வார்த்தை நீங்கள் கேட்டீங்க, அதன்படி செய்தீங்கன்னா இது தேவனுடைய பிள்ளை என்பது பரலோகம் மகிமைப்படும். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் செய்கிற காரியம் கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு கூறுங்க, யாரையுமே நிந்திக்காதீங்க, பகைக்காதீங்க, நியாயம் தீர்க்காதீங்க. ஐயா, இந்த சபையில நான் எடுத்து சொல்லியிருக்கேனே தவிர, அவங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறேன் தவிர, அவங்களை யோசிக்க வைத்திருக்கிறேனே தவிர, யாருமே நான் நியாயம் தீர்த்ததே இல்லை. ஏன்னா நியாயம் தீர்க்கிறவர் தேவன் ஒருவர். தேவன் மட்டும்தான் நியாயம் தீர்க்க முடியும். ஒவ்வொரு மனுஷனுடைய குற்றத்தையும் பாவத்தையும் நியாயம் தீர்க்கிற அவனை விடுதலை ஆக்குறவர் இயேசு ஒருவரே. Don't judge. இன்னைக்கு ஆண்டவர் பார்த்து சொல்றார், யாரையும் நியாயம் தீர்க்காது. அற்பமா எண்ணுகிறவனை கர்த்தர் பயன்படுத்துவார்.
வசனம் சொல்லுகிறது, முந்தி இருக்கிறவர்கள் பிந்தியும் பிந்தி இருக்கிறவர்கள் முந்தியும் தேவன் செய்வாரியா. நம்ம நினைக்காதீங்க, அற்பமா எண்ணுகிறோம், உன்னத்துக்கு பிரயோஜனம் இல்லைன்னு நினைப்போம், இவனால எதுவும் செய்ய முடியாதுன்னு நம்ம நினைப்போம். ஆனா தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லை. வசனம் தெளிவா சொல்லுது, நீங்கள் எப்படி இருக்கக்கூடாதா, ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் மாயமற்ற சகோதர சிநேகம் உண்மையா நேசிங்கயா. ஒருத்தவங்க மேல உங்களுக்கு அன்பு வந்துருச்சுன்னா, ஐயா சபையில நான் நிறைய நபர்களை பார்த்திருக்கேன். எனக்கு நல்லா தெரியும் இந்த பையன் என்னை ஏமாத்துறான். எனக்கு தெரியும் நீங்க சொல்றது என்கிட்ட பொய்ன்னு எனக்கு தெரியும். அல்லேலூயா. நீங்க என்கிட்ட நீங்க மறைவாய் வாழ்றீங்க எனக்கு தெரியும். அவங்க நினைக்கிறாங்க அவங்க என்ன ஏமாத்துறாங்க. அல்லேலூயா. ஐயா நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க என்ன ஏமாத்தலாம், ஆனா நம்மளோடு இருக்கிற தேவனை ஒரு நாளும் நீங்க ஏமாத்த முடியாது. ஆமென். அவர்கிட்ட நீங்க பொய்யா வாழ முடியாது. நீங்க எவ்வளவுதான் கட்டிக்காரங்களா இருந்தாலும், எவ்வளவுதான் திறமைசாலியா இருந்தாலும், உங்களுடைய புட்டு, உங்களுடைய கெட்டிக்காரத்தனம், உங்களுடைய திறமை ஒரு நாள் தேவன் வெளியே கொண்டு வந்தாதான் நீங்கள் வெட்கப்பட்டு நிற்பீங்க. தேவனுக்கு மறைவாய் ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒரு காரியத்தை தேவனுக்கு முன்பாய் மறைக்கவே முடியாது. ஆண்டவர் சொல்ற, யாரையும் நியாயம் இருக்காதீங்க. கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், குற்றம் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு எடுத்து சொல்லி, அவங்களுக்கு ஆலோசனை சொல்லி, அவங்களை மறுபடியும் அந்த குற்றத்திலிருந்து விடுதலையாக்க பார்க்கணுமே தவிர அவங்களை பிடித்து நீ அந்த குழியில தள்ளாத. நம்மளுக்கு ஒரு குணம், என்ன குணம் தெரியுங்களா? I am be right. நான் எல்லாத்துலயும் கரெக்டா இருக்கேன், நான் எதுவுமே செய்யல, நான் கரெக்டா ஜெபம் பண்றேன், நான் சபைக்கு சரியா போறேன், நான் பிள்ளைகளை ஒழுங்கா பார்க்கிறேன், என் கணவனுக்கு உண்மையா இருக்கிறேன், அதனால ரைட், ஐ அம் ரைட். நான் சொல்றேன், வசனம் சொல்லுகிறது, நீ உண்மையா இருக்கன்னு சொல்லி நீ விழுவ மாட்டேன்னு நினைக்காத. ஒரு நாள் நீ விழுகும் போது இயேசு ஒருவர் தான் உன் குற்றங்களை மன்னிக்க ரெடியா நிற்கிறார். அல்லேலூயா. அதற்கு முன்பாகவே உன் கண்கள்ல, உன்னுடைய செவியில வருகிற குற்றங்கள் எது இருந்தாலும் அதை மன்னிக்க, அதை அன்பு செலுத்த கற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க பாருங்க, தேவன் நம்ம வாழ்க்கையில கொண்டு வருகிற காரியம் நம்மளால முடியாதது இல்லை, நம்மளால முடியும். அல்லேலூயா. சரி, எல்லாரும் என்ன சொல்லுவோம்? தேவனால் முடியாதது சொல்றோமா இல்லையா? சொல்றீங்களா இல்லையா? தேவனால் முடியாத ஏதாவது இருக்கா? இயேசுவினால முடியாத ஏதாவது இருக்கா? சொல்லுங்களேன் பிரதர் ஜேம்ஸ். அட இயேசுவால முடியாத காரியம் ஏதாவது இருக்கா? எல்லாரும் இப்படின்னா நான் நம்பவே மாட்டேன். சந்தேகத்துல ஆடுறீங்களா? அப்படி இல்ல தெரியாம இப்படின்றீங்களா? சில நேரத்துல சிஸ்டர் யாராவது என்ன பேசினா அப்படின்னு சிஸ்டர் என்ன கேட்பாங்க, என்னதுன்னு தெரியல. அந்த ஒரு ரெஸ்பான்ஸுக்கு நம்ம அப்படியா தெரியும் அப்படின்னு யார் எதுன்னு தெரியல. அன்னைக்கு காடியில போயிட்டு இருக்க ஒரு தடிச்சு அப்பா பாய்க்கா பாய் அப்படின்னு காடியில சிஸ்டர் யார் எதுன்னு தெரியல. இப்ப எல்லாரும் தலையாட்டுறீங்களா? எனக்கு அந்த ஞானம் வருது. இப்ப அதுதான் இதுவோ? தேவனால் முடியாத ஏதாவது இருக்கா? இல்ல தானே? நம்மனால முடியாத மன்னிக்காத காரியம் ஏதாவது இருக்கா? இருந்தா மன்னிச்சிருங்க. தேவன் நம்மளுக்குள்ள இருக்கிறார். அன்பு காட்டுங்க. அவங்க குற்றங்களை நியாயத்திற்காதீங்க. அவங்க தவறுகளை நீங்க சுட்டி காட்டாதீங்க. அவங்கள நீங்க அன்புக்கு பதிலாய் நீங்கள் அவங்களை குற்றப்படுத்தாதீங்க.
ஆமென். சொல்லுகிறாரு வசனம் பேதுரு, ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்கள் ஆகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து. ஆவியினாலே சத்தியத்துக்கு நீங்க கீழ்ப்படியணும். வசனம் சொல்லுது நீங்க இந்த ஸ்பிரிட் ஆஃப் காட், தேவனுடைய ஆவியினாலே சத்தியத்துக்கு, தேவனோட வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியணும். இன்னைக்கு யாரெல்லாம் தேவனோட வார்த்தையில கீழ்ப்படிந்து நடக்கிறீங்களோ, நீங்க தேவனுடைய வார்த்தையில செவி கொடுத்து வாழ்றீங்களோ, தேவனோட வார்த்தைப்படி நீங்க நம்பிக்கையா இருக்கிறீங்களோ, உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார் என்ற அடையாளம் அதுதான். உங்களுக்குள்ள அந்த அடையாளம் இருக்கணும். சத்திய ஆவி அடையாளம் உங்களுக்குள்ள இருக்கணும். நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்ன என்னோட கிளாஸ்மேட் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. அப்ப சொன்னேன்னா நான் போன கிளாஸ்மேட், சரி பேரா, அங்க எல்லாம் என்னோட கிளாஸ்மேட் எல்லாம் வந்தாங்க. அங்க ஒரு குரூப், என்னோட ஃப்ரெண்ட், அவங்க ஒரு குரூப் வந்தானா அந்த வெளியே அவங்க அம்மா, அந்த பையன் இறந்து போனோட அம்மா வேகமா ஓடியாந்து, நான் வந்து உட்காந்தேன். என்னால ஒன்றும் சொல்லலை. நான் உட்காந்து கொஞ்சம் பார்த்துட்டு முகத்தை பார்த்துட்டு வெளியே உட்காந்துருந்தேன். அவங்க அம்மாட்ட சொல்ல, ஆனா இன்னொரு குரூப் அவங்க வந்தானா அவங்க அம்மா வேகமா ஓடியாந்து அந்த அந்த பையனுங்கெல்லாம் என்னோட கிளாஸ்மேட் அவங்களோட சட்டையை பிடிச்சி அப்படியே உன்னாலதானே பையன் இருந்தான், உன்னாலதானே பையன் செத்து போனா அப்படின்னு. எனக்கு என்ன ஐயா என்ன நினைச்சுன்னு தெரியல. அப்ப என்னோட இன்னொரு கிளாஸ்மேட் கேட்டேன், என்ன நினைச்சுது? இல்ல இவங்க எல்லாம் என்னது ஸ்கூல் எல்லாம் சேர்ந்து போவாங்களே, என்னது இல்ல 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 இதெல்லாம் வளர்ந்து போய் இப்போ போய் கேட்டா நாங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட், இப்போ உடுப்புலாம் மாட்டிக்கிட்டு ரீயூனியனா, அது ரீயூனியன் வைக்கக்கூடாது, தாய்காமாம்னு அன்னைக்கு ரீயூனியன். அந்த அம்மா அவங்களுக்கு எங்கதான் அந்த சட்டை கிடைச்சி தெரியல, இருந்தா 55 வயசு இருக்கும், அவங்க ஸ்கூல் சட்டை போட்டுட்டு வராங்க, நாங்க ரீயூனியனுக்கு வரோம் அப்படின்ட்டு. எங்களுக்கு தெரியாது இது ரீயூனியன் சொல்லிட்டு போயிட்டு நல்லா மதுபானத்துல அவன் விழுந்து போய் அடிபட்டு அந்த ஸ்பாட்ல இறந்துட்டான். இவனுங்க எல்லாம் கூட்டிட்டு போனா அந்த அம்மா ஏசி நேசுறாங்க. நான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கேன். நம்மளுடைய தவறு நம்ம ஒரு நாள் சொல்ல மாட்டோம், நம்மளோட குற்றத்தை ஒரு நாள் பேச மாட்டோம். நம்ம எல்லாரும் யார் மேல பழி போடுவோம்? யார் மேல? மற்றவர்கள் மேல. இவனாலதான் என் பையன் கெடுத்துட்டான், இவனாலதான் என் மகன் கெட்டு போயிடுச்சு, இவனாலதான் என் மகன் இப்படி ஆயிட்டான், இவங்கனாலதான் என் கணவன் இப்படி ஆயிட்டாரு, இதனாலதான் என் மனைவி. உங்களுக்கு சொந்த புத்தி எங்க போச்சு? உங்களுக்கு அந்த அறிவு எங்க போச்சு? நீங்க செய்கிற தவறு ஏன் மற்றவர்கள் மேல நீங்க பழி போடுறீங்க? போன ஒரு சனிக்கிழமை கேரள ஒரு அடக்காரங்க செய்ய, சனிக்கிழமை காலையிலே சொல்லிட்டாரு 10 மணிக்கு நடத்தி 12 மணிக்கெல்லாம் கிளம்பி, ஏன்னா சனிக்கிழமை எனக்கு ஆராதனைக்கு நான் போய் ஆகணும். சரி வந்து நடத்துங்க பஸ்ன்னு போன வாரம் போயிருவேன். அங்க ஒருத்தர் இறந்துட்டாரு. அவர் இறக்கிறதுக்கு ஒரு 2 நாள் மணிக்கு நான் கேரள மீட்டிங் போயிருந்தேன். அப்ப என்னை கூப்பிட்டு இவருக்கு ஜோம் பண்ணுங்கப்பா சார், ரொம்ப இழுத்துக்கிட்டு இருக்கு, உயிர் போக மாட்டேதுன்னு. நான் அவரை போய் பார்க்கறேன், அவரா லெஃப்ட் ரைட்டுன்னு கருத்துலாம் அப்படி ஆடிட்டு இருக்காங்க, உயிர் போல. அப்ப மக சொல்லுது, பாஸ்டர் நீங்க ஜோம் பண்ணுங்க, நீங்க ஜோம் பண்ணீங்கன்னா ஆண்டவர் கூட்டிட்டு போயிருவாரு. நான் அந்த பிள்ளையை பார்த்து கேட்டேன், நானே ஏஜென்ட், அந்த ஏஜென்ட் அனுப்புறான் மேல அந்த ஏஜென்ட். இது ஏற்கனவே நம்ம சபையில ஒண்ணு நடந்திருக்கு. அந்த நம்ம சபையில உள்ள பிள்ளை, பாஸ்டர் எங்க அம்மா ரொம்ப போராடுறாங்க, கை வச்சு ஜோம் பண்ணுங்க, அனுப்பி விட்டுருங்க. அதுக்கிட்ட நான் கேட்டேன், நீ என்ன பார்க்கணும் ஏஜென்ட் மேல தெரிந்தா சைன் போட்டிருக்கனா, இல்ல வெளியே ஏதாச்சும் எழுதி போட்டிருக்கனா, பரலோகத்துக்கு யாரெல்லாம் போனோமோ என்கிட்ட வாங்க சீக்கிரம் அனுப்புறேன். ஏன் நம்மளை தேடும் போது சில நேரத்தில் சொல்ற வார்த்தை என்னமோ நானும் அந்த பரலோகத்துக்கு ஒரு சின்ன என்னது என்ன சொல்றீங்க? என்ன சார்? அப்படின்னா மனசுக்குள்ள எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க, அப்படித்தானே? அவங்கள அப்படிதான் நினைச்சு அனுப்புங்கப்பா சார், எங்க அப்பா ரொம்ப போராடுறாரு இப்படி இப்படின்னு. சரி ஏதோ கேட்கிறேன் அப்படின்ட்டு ஆண்டவரே அவங்க அவருடைய இருதயத்தை கழிச்சு, ஆண்டவரே தேவனே உமால கூடாது ஒன்றும் இல்லை, இந்த மனுஷனை எழுப்பணும் உங்க சுத்தம் இருந்தா எழுப்புங்க, இல்ல அனுப்பணும் சுத்தம் இருந்தா அனுப்பிடுங்க, இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு ஜோம் பண்ணிட்டு 2 நாள் கூட இல்ல நியூஸ் வருது பசங்க இறந்துட்டாங்க. அவங்க கிளியரே பண்ணிட்டாங்க, பாஸ்டர் ஜெபிச்சா போயிடும். நான் நம்புறேன் ஆண்டவரே, சிஸ்டர் சொல்லுவாங்க எப்பொழுதும்
உங்களுக்கு வந்து கல்யாணம் நடத்துற வரம் இருக்கோ இல்லையோ, அனுப்புற வரமும் அடக்க ஆராதனை வரமும் உங்களுக்கு பயங்கரமா தேவன் பயன்படுத்துறாரு. இந்த ஜோஹர்ல இருந்தா இப்ப ஒரு 30-40 பேருக்கு மேல எல்லாத்தையும் அனுப்பிட்டேன். நிறைய அனாதை போனீங்க. ஒரு போன வருஷம் 10ஆம் மாசம் அனாதை போனன்னு சொல்லி 1.5 மாசம் பெட்டி சுத்தியுள்ள வச்சு அந்த பாடியை அடக்கம் செய்யறதுக்கு என்னதான் கூப்பிட்டாங்க. போயிட்டேன். அப்ப சிச்சுவேஷன்லாம் கேட்டாங்க. 1.5 மாசம். அடுத்த வாட்டி ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணா என் கூட வாங்க, கூட்டு போறேன். ஐயா பொட்டியை திறந்தாங்க பாரு, அதான் பொனவாடன்னு சொல்றாங்களே, அன்னைக்குதான் ஐயா மூடிடுங்கயான்ட்டு. ஏன் பாஸ்டர்? இல்லைன்னா எனக்கு ஒரு பொட்டி பக்கத்துல போட முடியும். அவ்வளவு போட துத்தம். இப்ப நான் என்ன செய்யணும்னு பாஸ்டர் ஒரு ஜோம் பண்ணி அனுப்பி விட்டுருங்க. சரி வா பொட்டி வச்சு ஜோம் பண்ணிட்டு அனுப்பி விட்டேன். சரி, இந்த விஷயத்துக்கு வரேன். அப்ப போன வாரம் சனிக்கிழமை அடக்க ஆராதனை எல்லாம் ஜோம் பண்ணிட்டேன். அந்த மனுஷனை ஏற்கனவே பார்த்துருக்கேன். நம்ம ஜேபிக்கு ஒரு தடவை வந்துட்டு அவர் வந்து சொன்னார், பாஸ்டர் என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். எல்லாரும் ஜெபத்தையும் தான் ஆண்டவர் கேட்கிறாமே. சிலவங்களுக்கு இருக்கா என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கவே மாட்டாருன்னு இருக்கா? பிரவீனுக்கு இருக்கோ? பதிலே சொல்ல மாட்டாரு பாஸ்டர். என்ன நான் போனாலும் கதவு சாத்திடுறாரு. எப்படி நோவாவுடைய படகு கதவை தேவன் சாத்தினாரோ அதே மாதிரி எனக்கு கதவே திறக்க மாட்டாரு. துத்தம் இல்ல. இந்த பிரதர் வந்து சொல்றாரு, என்னோட ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தாரு பாஸ்டர். எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. என்ன டெஸ்டமனி அங்கிள், வாட் God answer your prayer சொல்லுங்க. நான் ஆண்டவர் சொன்ன, ஆண்டவரே இப்ப நான் மேக்னம் கடைக்கு போறேன், இந்த 4 நம்பர் அப்படியே ஏறணும்னு சொன்ன ஆண்டவர் அப்படியே ஏத்திட்டாரு. இப்ப அந்த ஆளுக்கு தான் நான் வந்து அடக்க ஆராதனை செய்வேன். சரியா? அப்ப வந்தாச்சு. ஏன் உண்மையில சொல்றேன், ஒரு பாஸ்டருக்கு டெம்ப்டேஷன், சோதனை எங்க தெரியுமா வரும்? அடக்க ஆராதனையில வரும். பாஸ்டர் எங்க அப்பா பத்தி தப்பா சொல்லிடாதீங்க, பாஸ்டர் என் கணவரை பத்தி எதுவும் பேசிடாதீங்க, பாஸ்டர் எங்க அம்மா பத்தி தப்பா சொல்லிடாது. நான் கான்டாக்ட் பண்றதுக்கு முன்னே ஆன் பண்ணிடுவாங்க. இதுதான் சொல்லணும், இதுதான் சொல்லணும், இதுக்கு மேல இந்த போட்டா தாண்டவே கூடாது. அதுக்காகவே பிரசங்கத்துல அடக்க ஆராதனையில இத பத்தி பேசுறதோட நான் ஆண்டவர் பத்தி பேசிட்டு போயிரு. பிரசங்கம் அப்படி பண்ணிட்டு அதுலயும் வந்து கேக்குங்க. காணி கொடுக்கும்போது எங்க அப்பா பத்தி பேசவே இல்லை. அம்மா பத்தி பேசணும்னா நீ உட்காந்துருப்பியாங்க. நான் பேச ரெடி, கேட்க நீ ரெடியா? அப்ப சனிக்கிழமை அடக்க ஆராதனையில நாங்க பிரசங்கெல்லாம் பண்ணிட்டு அந்த அரேஞ்ச் பண்ணவங்க காணா போயிட்டாங்க. அந்த அடக்க ஆராதனைய ஃபிக்ஸ் பண்ணவங்க காணா போயிட்டாங்க. நான் தேடுறேன், எங்கடா இது சொல்லி சேத்திர மணிக்கு பொட்டி வந்துடும், வண்டி வந்துடும், போயிடும்னுட்டு போயிட்டு சரி வெளியுள்ளவங்கள்ட்ட கேட்டேன், எத்தனை மணிக்கு காடி வரும்னு. நான் முடிச்சது 11:30 மணி, காடி 12:30 மணிக்கு தான் வரும். சரி சோதனை தான் அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கேன். பொட்டி பக்கத்துல உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். அந்த இறந்தவரோட சொந்தக்காரங்க வந்து அவங்க மனைவி ஏசுறாங்க. எப்பயும் சண்டை போடுவேன், எப்பயும் இவரை ஏசுகிட்டே இருப்பேன், போயிட்டு சந்தோஷமா குற்றப்படுத்துறாங்க. ஏன் சாவுல நம்மளுக்கு ஒரு என்ன வரும்? இத போடாத இப்படி டிராமா பண்ணுவாங்க சாவுல. உங்களுக்கு தெரியாதா? நாள் செத்து போயிட்டா நீ என்ன பண்ணாலும் அந்த ஆள் ஏஞ்சி இதெல்லாம் கொண்டு வராதீங்க, இது மட்டும் கொண்டு வாங்கன்னு கேட்குவாங்க. என்னை கொண்டு போய் சீக்கிரம் அடக்கம் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். ஆமா தானே? ஆனா வெளியே உள்ளவங்க நம்ம என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம்? என்ன பண்ணுவோம் சொல்லுங்க? ஐயா சின்ன மாலையை வாங்கி போட்டுருங்க சார், கெஞ்சங்க. பெரிய மாலையை வாங்கி போட்டா என்ன குறை சொல்லிக்கிட்டே இருப்போம். அந்த ஆளை கொண்டு போய் குழியில வைக்கிற வரைக்கும் நம்ம வாய் ஓயாது. புரியுது? அன்பு இல்லை நம்மள்கிட்ட. ஒருத்தர் நீங்கள் அன்பா இருங்க. நம்மளுக்கு யாரையும் நேசிக்க தெரியாது, நம்மளே நம்ம நேசிச்சு, நம்மளே நம்ம ரசிச்சுக்குவோம். நம்ம செய்யறதா சரி, மத்தவங்களா சரி. அல்லேலூயா. என்னுடைய ஊழியத்துல நான் பாப்பேன், சில இடத்துல சொல்லுவேன், கேட்கலையா போய் பட்டுடுவான்னு. அது அப்படியே பட்டுட்டு அப்படியே சுத்தி அப்படியே ஜப்பான் ஜாடுன்னுவாங்களே, என்ன தெரியாது.
அப்படியே வந்து உட்காந்துக்கும். அப்புறம் என்ன பார்த்து பாஸ்டர் கூப்பிடாச்சு, பிரைஸ் போ, நீ தான் உதவாங்கன்னு கேள்விப்பட்டேன். சொல்லும் போதே மனம் திரும்பி வந்துட்டுன்னா தேவன் உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பாரு. ஏன் நீ கேட்க மாட்டற? பேதுரு தெளிவா சொல்றார், மாயமற்ற சிநேகம் வேண்டாம். நீங்கள் மாயமற்றவர்களா இருக்க கூடாது. வசனம் சொல்லுது, ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து. சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து. எத்தனை பேர் சத்தியத்துக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிறீங்க? ஆமென். கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களை ஆண்டவர் எப்பொழுதும் கனப்படுவார். சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து நடங்க. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடங்க. தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிங்க. தேவனுடைய ஆவியில உணர்த்தப்படுகிற சத்திய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. இன்னைக்கு நம்ம கீழ்ப்படியாமல் போகிறதுனாலதான் பிசாசான கொண்டு வர எல்லா பொல்லாங்களையும் கண்ணீரோடு வேதனையோடு பல விதமான போராட்டத்தில் இருக்கிறதுக்கு காரணம் சத்தியத்துக்கு நம்ம கீழ்ப்படிய முடியல. வசனம் சொல்லுது, சத்தியத்தை அறிவீர்கள் ஆனால் சத்தியம் உங்களை விடுதலை. நீங்க சத்திய வசனம் நம்மளை விடுதலை ஆக்கணும். ஏங்க நம்மள்ட்ட பலவீனம் இருக்கு? ஏன் நம்மளுக்கு பலவீனம் இருக்கு சொல்லுங்களேன். ஏன் உங்களுக்கு ஒரு டெம்ப்டேஷன், ஒரு சோதனை இருக்கு? ஏன் உங்க மத்தியில ஒரு பாவ காரியம் இருக்கு? ஏன் பாவ செயல் இருக்கு? ஏன் பாவமான கிரியை இருக்கு? ஏன் பாவத்துக்கு நீங்க அடிமையா இருக்கீங்க? ஏன் பாவ காரியத்தை விடாதபடிக்கு தொடர்ந்து தொடர்ந்து நீ செய்யறதுக்கு காரணம் என்ன? சத்திய வசனம், ஆவியின் சத்திய வசனம் உனக்குள்ள இருந்தா நீ விடுதலை ஆகுவ. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இயேசு பக்கத்துல தொங்கிக்கிட்டு இருந்த ஒரு கள்ளன் சொல்றான், நீங்க உண்மையான தேவன். இயேசு சொல்றாரு, இன்றே நீ என்னோடு பரதேசில இருப்பான்னு சொல்றாரு. ஆண்டவர் நம்மளை மன்னிக்கிற தேவன். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற தவறுகளை மன்னிக்கிற தேவன். நம்ம என்ன பண்ணுகிறோம்? மற்றவர்களோட குறைகளை, தவறுகளை, தப்பிதங்களை நேசிக்க முடியல. அவங்க தவறு செய்யறாங்கன்னு தெரிந்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்களுடைய காரியத்தை விட்டு விலக முயற்சி பண்ணுங்க. சொல்லுங்க, நியாயம் தீர்க்காதீங்க, பகைக்காதீங்க. நாம் ஈசாக்கின் வாக்குத்தத்தங்கள்ல வருகிறபடியா இஸ்மாவேலுடைய கிரியை ஒன்றும் நம்மளுக்குள்ள இருக்க கூடாது. ரிவெஞ்ச். இன்னைக்கு அநேகருடைய சிந்தையில பழி வாங்குற குணம். பழி வாங்குறீங்க. வசனம் சொல்லுது, பழி வாங்குறது யாரோடதான்? யுத்தம் செய்யறது யாரோடதான்? தேவனுடையது. நம்மளுடைய வேலை அது இல்லை. ஜேம்ஸ் 4ஆம் அதிகாரம், யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 12வது வசனத்தை வாசிப்போமாக. யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 12வது வசனம். சகோதரரே, ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணக்கூடாது? என்ன பண்ணக்கூடாது? ஹலோ, இன்னைக்கு வசனம் உங்களுக்கு தான் தேவன் கொண்டு வர. அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டர் எங்கேயாவது உங்களுக்கு விரோதமா நான் பேசியிருக்கேன்னா? பாஸ்டர் பேசியிருக்கீங்க, யாரும் கை தூக்கணும்? மார்த்தாவா? மார்த்தா நான் கை பத்தி தப்பாவே பேசுறது. உங்களை குறிச்சு எங்கேயாவது தவறா பேசியிருக்கேன்னா? பேசியிருக்கேன்னா? மரியாக்கா, மரியாவா அப்படியே பக்காயில அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனா வசனம் சொல்லுது, சகோதரரே ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதீர்கள். விரோதமா பேசாதீங்க. குடும்பத்துல பேசாதீங்க. அப்பா குறித்து பேசாதீங்க, அம்மா குறித்து பேசாதீங்க, பிள்ளைகளை குறித்து பேசாதீங்க, அண்ணனை பத்தி பேசாதீங்க, தங்கச்சியை பத்தி பேசாதீங்க, அக்காவை பத்தி பேசாதீங்க. யாரு குறித்தும் நீங்க விரோதமா பேசாத. யூ நாட் ரைட். இருக்கா? இருக்கடா? என்ன இது? பேசக்கூடாது உரிமை இல்லை தானே? ஆனா நீ பேசுறியா? நீ பேசுறியா? அவன் பேசலன்னு சொல்லிட்டான். இருக்கு. நீ பேசுறியா? பேசக்கூடாதுன்னு சொல்ற. பிரவீன் பேசுறியா? பேசக்கூடாதுன்ற. அதுக்குதான் நீங்க பிரசவம். சிஸ்டர் பேசுறீங்களா இல்லையா? ரூத் தூங்குறீங்க. எதானே இருக்கீங்க? நல்லதுக்கு எடுக்கப்பட்டுட்டீங்க. சிஸ்டர் பேசுறீங்களா இல்லையா?
தலையே ஆடல பாஸ்டர், தேமாயிருச்சு. உங்களை விடுதலையாக்க தான் என் சத்திய வசனம் உங்களுக்கு வந்து. நீங்க பேசுறீங்களா? பேசக்கூடாதுன்னா வசனம் சொல்லுங்க. பேசக்கூடாதுமா லிண்டா, நம்ம பேசவே கூடாது. நீ யார் வேணாலும் இரு, போதகராரு, விசுவாசியாரு, லீடர்ஸாரு, வசனம் சொல்லுது. ஆமா, சகோதரரே ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதீர்கள். சரி, இந்த வசனம் உங்களுக்கு எப்படி கொண்டு வராரு தேவன்? தேவனோட வார்த்தை உங்களுக்கு எப்படி வருது? உங்களுக்குள்ள விரோதத்தை எப்படி தெரியுங்களா உருவாகுது? விரோதம் ஏன் தெரியுங்களா வருது? நீங்க பேசுகிற வார்த்தை, உன்னுடைய ஜட்ஜ்மெண்ட், நீ நியாயம் தீர்க்கறனால உங்களுக்கு விரோதம் வருது. ஒருக்கு ஒருவர் விரோதமா பேசாதீங்க. ஒருவர் குறை சொல்றானா, ஒருத்தன் விழுந்து கிடக்குறான், ஒருத்தன் வாழ்க்கையில வீக்னஸ் இருக்கா, அவன் அதுல இருந்து கொண்டு வர பாரு. ஆனா விரோதத்தை பேசாத, விரோதமா செயல்படாத, விரோதத்தை கொண்டு வராத. காரணம் வசனம் சொல்லுது, விரோதமாய் பேசாதீர்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன், தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாய பிரமாணத்திற்கு விரோதமாய் பேசி. அவன் எதுக்கு விரோதமா பேசுறானா? நியாய பிரமாணம் என்பது எதை சொல்லலாம்? பைபிளை சொல்லணுமா, இல்ல கமாண்ட்மென்ட் சொல்லணுமா, இல்ல தேவனை சொல்லணுமா? நியாய பிரமாணம் என்பது எதை சொல்றது? கவனம். நியாய பிரமாணம் என்னது இங்கிலீஷ்ல? கமாண்ட்மென்ட், லா. அந்த நியாய பிரமாணம் என்று வசனம் சொல்லுது. நியாய பிரமாணம் என்பது வேதத்தை சொல்றதா? நியாய பிரமாணம் என்பது கட்டளையை சொல்றதா? நியாய பிரமாணம் என்பது தேவனை சொல்றதா? எதை சொல்லலாம்? தேவனை தானே சொல்லணும். அப்ப யாருக்கு விரோதமா நீங்க பேசுறீங்களா? தேவனுக்கு விரோதமாய். புரிஞ்சு கொள்ளுங்க, நீங்க விரோதமாய் பேசுகிறது, நீங்க நியாய பிரமாணத்துக்கு விரோதமாய் பேசுங்க அப்படின்னா நீங்க தேவனுக்கு விரோதமாய், நீங்க மனுஷனுக்கு விரோதமாய் இல்ல, அவனுடைய தவறுக்கு விரோதமா இல்ல. That have any spoil, any condemn, not for that man. நீ மனுஷனை பேசல, நீ தேவனுக்கு விரோதமாய் பேசுகிற. நல்ல கவனமா கேளுங்க. நீங்க தேவ பிள்ளைகளா இருக்கலாம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம், திருவிருந்து வாரம் எடுத்திருக்கலாம், நல்லா நீங்க துதிக்கலாம், நல்லா பாடலாம், எல்லா காரியத்திலும் நீங்க பர்ஃபெக்ட்டா இருந்தாலும் நீங்கள் தேவனுக்கு விரோதமாய் நீங்க பேசுகிறீர்களா, உங்களிடத்துல தெய்வ அன்பு இல்லை. தெளிவா சொல்கிறது, விரோதமாய் தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன், தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாய பிரமாணத்திற்கு விரோதமாய் பேசி, நியாய பிரமாணத்துக்கு விரோதமாய் பேசி நியாய பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். பாருங்க, தேவனை குற்றப்படுத்துகிறான். நீ பேசுகிற வார்த்தை, நீ பேசுகிற வார்த்தை நீ தேவனை குற்றப்படுத்துகிற. ஐயா, நீங்க சாதாரணமா நீங்க பசங்க அந்த அளவுக்கு பேசலையே, அந்த அளவுக்கு நடந்துக்கலையே, அந்த அளவுக்கு நான் போலையே, ஏன் நீங்க சொல்லக்கூடாதியா? தேவ வார்த்தை சொல்லுகிறது, நீ தேவனை குற்றப்படுத்துகிற, நீ ஆண்டவரை குற்றப்படுத்துகிற. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம ஆண்டவரை குற்றப்படுத்துகிறவர்களா இருக்கக்கூடாது. வசனம் கடந்து வாசிங்க பாருங்க. நியாய பிரமாணத்தை குற்றப்படுத்துவாயானால், நீ நியாய பிரமாணத்தை குற்றப்படுத்துவாயானால், நீ நியாய பிரமாணத்தின்படி செய்கிறவனா இராமல் அதற்கு நியாயாதிபதியாய் இருப்பாய். வசனம் சொல்லுது, நீ நியாய பிரமாணத்துக்கு மேல நீ அதிகாரியா இருக்க. அப்படின்னா நியாய பிரமாணம் எனக்கு தேவையில்லை, நான் சொல்றதா நியாயம், நான் கொண்டு வருகிறதா நீதி, நான் கொண்டு வருதா லா. இயேசுவே நீங்க எதுவும் சொல்லாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். இயேசுவை பிடிக்க சோல்ஜர்ஸ் வந்துட்டாங்க. யாரை பிடிக்க? பவுலையா? இயேசுவை பிடிக்க எங்க வந்துட்டாங்க? இயேசுவை பிடிக்க வந்துட்டாங்க. உடனடியா கோபத்துல இயேசுவை ப்ரொடெக்ட் பண்ண யார் ஏஞ்சது? ஏஞ்சு என்ன பண்ணாரு? காதை அறுத்தார். அதுக்கு இயேசு என்ன சொன்னாரு? உதவி செய்ய வந்த இயேசு என்ன சொல்றாரு? அப்பால போ, சாத்தான் போ. காப்பாத்த தானே வந்தாரு. ஆனா பாருங்க, நீ நீதி செய்யாத, நீ நியாயத்திற்காத,
நியாயம் தீர்க்கிறவர் இயேசு ஒருவர். ஐயா, இன்னைக்கு அநேக நான் உணர்றேன், ஆவியில உணர்றேன். கடைசியா உட்கார்ந்து இருக்கிறியாமா? பிங்க் கலர் சட்டைமா. இது என்ன கலர் தெரியுதாமா? மரூன். எனக்கே தெரியலமா. ப்ளூ. ஓகே, ப்ளூ வச்சுக்கோ. என்ன வேர்டிங் தெரியுதாமா? என்ன சைஸ் தெரியுதா? ஓகே, அம்மாக்கு மகளுக்கு வந்து வேர்டிங் தெரியல. நம்மளுடைய நீதி இப்படிதான் மறைவா இருக்கும். ஆனா அந்த நீதியை வெளிப்படுத்தி உயர்த்துகிறவர் கர்த்தர். இன்னைக்கு அநேக பேருடைய நீதி வெளியே வரல, ஆனா தேவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த நீதியை கர்த்தர் விளங்க செய்வாரு. நீ யார்கிட்ட போராடாத. உன் நியாயத்தை யாருக்கிட்ட நீ போய் நிக்க தேவையில்லை. உன் நியாயத்தை, உன்னுடைய நீதியை, உன்னோட உண்மையை, உன்னுடைய ஃபுல்னஸ் நீ யாருக்கிட்ட ஃபைட் பண்ண தேவையில்லை. God fight for you. தேவன் உனக்காக யுத்தம் செய்வார். உன்னுடைய நீதி கர்த்தருடைய கரத்தில் இருக்கு. ஆமென். நீதி வணங்குறவர் நமக்கு நீதி செய்வார். ஏன்னா அவர் நீதி உள்ள தேவன். நம்ம நியாயம் செய்ய வேண்டாம். சிலர் நம்ம என்ன பண்ணுகிறோம், மற்றவர்களை தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு மேல நின்று நான் நியாயம் தீர்க்கிறேன். இப்படிதான் ரோமன் கத்தோலிக்கல பாவ அறிக்கை செய்ய வருவாங்க. எத்தனை பேர் போயிருக்கீங்க தெரியல. அவங்க நினைச்சுக்கிட்டாங்க பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு. அதே பாவத்தை மறு வருஷமும் அதே தான் வந்து சொல்லுவாங்க. நான் குற்றப்படுத்தல. ஆனா இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருந்தார்னா அவர் பாவத்தை வெறுக்கிறாரு, பாவியை அவர் நேசிக்கிறார். இன்னைக்கு நம்மளை ஆண்டவர் நேசித்துக் கொண்டு இருக்கிறார். மன திரும்ப வேண்டியது தேவன் விரும்புகிறார். நம்ம யாரையும் நியாயம் தீர்க்காதீங்க. யாருடைய வாழ்க்கையில நீங்க போய் நியாயம் தீர்க்கிறதுக்கு தேவனுக்கு எதிர்த்து நிக்காதீங்க. கர்த்தர் ஒருவரே நம்மளுக்கு நியாயாதிபதிகளாக இருக்கிறார். ஹalleluya. God is a judge for our life. நம்மளோட வாழ்க்கையில அவர்தான் நீதி தேவன், நியாயம் தீர்க்கிற தேவன். வசனம் சொல்லுது, உங்க நீதிய, உங்க நியாயத்தை தேவ சமூகத்துல கண்ணீரோடு ஜெபிச்சீங்கன்னா கர்த்தர் உங்களை கம்பீரமாய், ஹalleluya, எப்படி கம்பீரமாய் கர்த்தர் அறிக்கை செய்வார். கண்ணீரோடு வந்தீங்க. ஐயா, இந்த சபையில உங்களுக்கெல்லாம் பிரசங்கம் பண்ணி உங்களெல்லாம் வழி நடத்துறதுக்கு எனக்கு பலம் வேண்டாம், எனக்கு திறமை வேண்டாம், எனக்கு நல்ல அறிவு வேண்டாம், எனக்கு நல்ல படிப்பு வேண்டாம். கர்த்தருடைய சமூகத்தில் கண்ணீரோடு விதைக்கிற ஜெபம் கர்த்தர் எனக்கு கம்பீரமான காரியத்தை இந்த ஊழியத்தில் கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் மேல நம்பிக்கையா இருங்க. யாரையும் நியாயத்திற்கு பொல்லாங்கை தேடிக்கொள்ளாதீங்க. அன்பு செலுத்துங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பொய்யான மாயமற்ற உலகத்தில் இருக்காதீங்க. ரோமர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. ரோமர் chapter 2 verse 1. ஆகியால் ரோமர் 2ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம். ரோமர் chapter 2 verse 1. ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவரே, நீ யாருனாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. எந்த எக்ஸ்கியூசஸ் சொல்லாத. ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவரே, ஹலோ என்ன பண்ணக்கூடாதா? என்ன பண்ணக்கூடாது? இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம் சொல்லுங்க. நீங்க நான் என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? நான் ஆரம்பத்துல காடி ஓட்டும் போது அப்பதான் புது லைசன் பி ஸ்டிக்கர் ஓட்டிட்டு இருப்பேன். என் பின்னாடி வந்து ரிலேட்டிவ், என்னுடைய உறவினர் வருவாங்க. காடி ஓட்டி கொஞ்சோண்டு அந்த வெள்ளை லைன் லேசாதான் தொட்டிருப்பேன். கால் வரும், இந்த வெள்ளை லைன் நடுவில் ஓடுத்துமா, அந்த வெள்ளை லைன் தொடக்கூடாது, தொட்டை நான் பறந்து ஒரு காடி அப்படியெல்லாம் நம்மள பயமுறுத்திக்கிட்டே இருப்பாங்க. நான் காடி ஓடணும்னா ரொம்ப சந்தோஷமா ஓடும். இங்க இருந்து பின்னாங்க வரைக்கும் ஓடணும், ஓடுவேன், நிம்மதியா ஓடுவேன். ஆனா சிஸ்டர் காடி எடுத்தாங்கன்னா என் கண்ணு மூடணும், காடி இன்னும் பரட்டுருமோ, 2 டயர்ல ஓடுதோ இல்ல காடி பின்னாடி ஓடுதோ, இன்னுமே மைண்ட் அப்படி
நம்மளுடைய சுபாவம் எப்படி தெரியுங்களா, எல்லாரும் குறை பேசிக்கிட்டு, அவங்க சரியா இருந்தாலும் பெரியவங்க சொல்லுவாங்க, தென்னை மரத்துக்கு கீழே ரொம்ப பேரும் பழைய ஞாபகம் வந்துருச்சு, பசங்க தென்னை மரமா கீழே இருந்து பால் குடிச்சாலும் அப்படிதான் சொல்ற உலகம் பாச. அதனாலதான் நான் சொல்றேன், அப்படி இல்லை, ஆண்டவர் அப்படி பேச சொல்லல. ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செலுத்துங்க, குறை பேசாதீங்க, மற்றவர்களை நியாயத்திற்காது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஏன் தெரியுங்களா, நம்ம தீமையை பார்க்கிறோம், தீமையான காரியங்களுக்குள்ளே நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க காரணம் நம்ம மற்றவர்களை குறை பேசுறோம். அங்க சொல்லுகிறது வசனம், பிறரை மற்றவர்களை குற்றவாளிகளாய் தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி. புரியுதுங்களா? ஹலோ பசர், நான் அப்பா பசர், நான் அம்மா பசர், நான் தாத்தா பசர். அந்த வசனம் சொல்லுது, நீ யாரா இருந்தாலும் பசர். என் மகளை பத்தி எனக்கு தெரியும் பசர். myself I know about me, know whatever you know. நீ யாரா வேணாலும் இரு. ஆனா வசனம் என்ன சொல்லுது, நல்லா கவனமா கேளுங்க. நீ யாரானாலும் சரி போக்கு சொல்ல, எக்ஸ்கியூஸ் அப்படினா நீ எந்த காரணம் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவர்கள் எவைகளோ, நீ குற்றம் என்று தீர்க்கிறது எதுவோ அவைகளை நீ செய்கிறபடியால், நல்லா கவனமா கேளுங்க, நீ மத்தவங்களுக்கு சூடு சொரணை இல்லாம நாக்குல எல்லாரையும் நியாயம் தீர்க்கிறீங்களே, எல்லாரையும் குறை பேசுறோம் தானே, குறை பேசுறோம் தானே. எங்க ஊர்ல அந்த பையன் நல்லா படிப்பான், அந்த குடும்பத்தில் உள்ள பையன் நல்லா படிப்பான். எங்க வீட்டு வரிசையில கேட்டியம் ஒரு 5 அடி எடுத்து வச்சா ரயில் ஓடும். ரயில் ஓடுச்சுன்னா எங்க வீடு இப்படி இப்படி ஆடும், நாமும் சேர்ந்து ஆடுவோம், தூங்குமோ, எல்லாம் ட்ரெயின் ஓடும். ஒரு 5 வீடு தாண்டி அந்த வீட்டுல ஒரு பையன், மூத்த பையன் நல்லா படிப்பான். அவர் பக்கத்து வீட்டுல ஒரு பையன் சொல்றாங்க, அவர் எப்பயும் அந்த பையனை பார்த்து சொல்லுவாரு, உன் பையனை பேணி கண்டிச்சு வளர்க்கலன்னா ஒரு நாள் பாரு உன் தருதலா ஆவறானா இல்லையான்னு, இவன் பாரு நீ போலீஸும் வீடும் போடுறியா இல்லையான்னு அந்த அந்த நபர் சொல்லிக்கிட்டே இருப்பார். இந்த ராங்கி உள்ள பையன் இதெல்லாம் நாங்கள் பார்ப்போம், இதெல்லாம் கேட்போம். ஏன்னா நம்மளுக்கு வேற என்ன இருக்கு, என்டர்டைன்மெண்ட். அந்த ரோல என்ன நடக்குதோ எங்களுக்கு ஸ்டோரி தான் நாங்கள் பார்ப்போம். அந்த நல்லா படிக்கிற பையனோட அப்பா இந்த படிக்காத பையன் சொல்லுவார், ஒரு நாள் பாரு இவன் குப்பை பொறுக்க போறானா இல்லையா பாரு அப்படின்னு. பல வருஷம் கழிச்சு போன வருஷத்துல நான் கேள்விப்படுறேன், அவங்க அப்பா எதை விதைச்சாலும், நல்லா கவனமா கேளுங்க, யாரையும் கெட்டிக்காரத்தனமா எதுவும் வாய் திறந்து பேசாது. அவங்க அப்பா என்ன விதைச்சாலும் அவன் பையன், நல்லா படிச்ச பையன், இன்னைக்கு குப்பை பொறுக்கிட்டு இருக்க. இவன் நோட்டியா இருக்கிறான், இவன் ராங்கியா இருக்கிறான், இவன் பாரு, மேபி அவர் சொன்ன ஒண்ணு நிறைவேறிச்சு. போலீஸும் வீடுமா இருக்க போறீங்க பாருன்னு சொன்னது, அந்த வார்த்தை நிறைவேறிச்சு. எப்படி நிறைவேறிச்சுன்னா, அவன் ஐபிடில இன்ஸ்பெக்டரா இருக்கான். ஆமென். தேவன் எல்லாருக்கும் நீதி செய்கிற தேவன். நீ உன் பார்வையிலும் இருதிட்டு பொல்லாங்க பேசாத, தீமையானதை சொல்லாத, பொல்லாத காரியத்தை விட்டு மனம் திரும்பு. நீ பேசுகிறத கர்த்தர் கேட்கிறார். அல்லேலூயா. உன் வாயின் வார்த்தைகளை தீமைக்காக, தீமை விளங்க நீ பேசாத. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ, நீ குற்றமாய் தீர்க்கிறது எதுவோ அவைகளை நீ செய்கிறபடியால், நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னை தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். உன்னை தானே நீ குற்றவாளியாய் தீர்க்கிறாய். வசனம் தெளிவா சொல்லுது, நீ மற்றவங்களை தீர்க்கிற. சிலவங்களுக்கு குடும்பத்துல நல்ல வசதி, நல்ல பணம், நல்ல 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 கணவர்னா, இந்த குடும்பத்துல ஏதோ தானமா உள்ளவங்க, குடும்பத்துல பிரச்சனை உள்ளவங்களை பார்த்து கொஞ்சம் ஏளனமா பார்ப்போம். என்ன குடும்பம் நடத்துற, என் குடும்பத்தை பாரு, என் கணவன் பாரு, என் பேச்சை கேட்டா
நான் சொன்னாதான் எந்திரிப்பாரு, நான் சொல்லணும்னா எந்திரிக்க மாட்டாரு. நான் உன்னா ஒரு பாரு அப்படின்னு. ரொம்ப நாள் வண்டி ஓடாது மேடம், ரொம்ப நாள் எதுவுமே நினைச்சிருக்காது, உன் பலத்தினால எதுவுமே நினைச்சிருக்காது. அது ஒரு நாள் திரும்பும். நீ மத்தவங்களை நியாயம் தீர்க்கிற நீ உன் வாழ்க்கையில அது மாறக்கூடிய நிலைமை வரும்போது தயவு செய்து இன்னைக்கு தேவன் சொல்ற வார்த்தைகளை கேட்டு மனம் திரும்புங்க. யாரையும் நியாயம் தீர்க்காதீங்க. தேவன் சொன்னது போல ஒருவருக்கு ஒருவர் அன்பு கூறுங்க. கடைசியாக நான் பார்ப்போமானால் யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, சகோதரரே நீங்கள் நியாயம் தீர்க்காதபடிக்கு ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் முறையிடாதிருங்க. இதோ பாருங்க, நம்ம என்ன பண்றோம்? முறையிடுகிறோம், விரோதமாய் பேசுகிறோம். நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமாய் முறையிடாதீங்க. அதனாலதான் சபையில நம்ம ஜெபிக்கும் போது கூட தெளிவா ஜெபம் பண்ணுங்க. யார் குறித்து குற்றப்படுத்தாதீங்க. ஆண்டவரே, இந்த நபர் எனக்கு விரோதமா இப்படி செஞ்சுட்டாங்க, இந்த நபரை நீங்க அடிங்க, இந்த நபர்களை ஆண்டவர் வெட்கப்படுத்துங்க, இந்த நபர்களை இல்லாம ஆக்குங்க. அந்த இதெல்லாம் செய்யாதீங்க. தெரியுங்களா? செய்யாதீங்க. ஏன்னா நம்ம தேவன் மன்னிக்கிற தேவன். ஆமென் வராது. ஆனா உங்களுக்கு தான் ஆமென், ஆனா மத்தவங்களுக்குனா ஆமென். உங்களுக்கு என்ன இப்படி ஆமென், ஆனா மத்தவங்களுக்குனா ஆமென். யா, ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசிக்க பழகிக் கொள்ளுங்க. குற்றப்படுத்தாதீங்க, யாரையும் குற்றப்படுத்தாதீங்க. வசனத்தை நல்லா தெளிவா கேட்டு நம்ம முடிக்க போகிறோம். வாசிங்கம்மா. சகோதரரே நீங்கள் நியாயம் தீர்க்காதபடி. யாரெல்லாம் நியாயம் தீர்த்துக்கிட்டு இருக்கீங்க சபையில, உங்க வீட்டுல, உங்களுடைய இருதயத்துல யாரை நியாயம் தீர்க்கிறீங்க? இந்த ஆளுக்கு ஒண்ணும் புரியாது பாச, நீங்க எங்க சொல்லுங்க. ஏன் அப்படி நினைக்காதீங்க, உங்களை காட்டில அவருக்கு அறிவு கூடியது. ஆமென். சில பெண்களை கணவர் இதுக்கு ஒண்ணும் தெரியாது பாச, இது பட்டி காட்டான். ஐயா உங்களுக்கு தெரியாதுயா, அந்த பட்டி காட்டானுடைய அறிவுல தான் ஆண்டு பொக்கிஷத்தை வச்சிருக்கிறது. அல்ல தங்க முட்டையை வச்சிருக்கு. அதை பேச்சு கேட்டாதான் நீ வளர முடியும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் சொல்லுது பாருங்க, நீங்கள் நியாயம் தீர்க்காதபடிக்கு ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் முறையிடாதிருங்க. இதோ நீங்க முறையிடக்கூடாது. என் கடைசி மகன் எப்பயும் வந்து சொல்லும், அது போன் பார்க்கலன்னா அப்பா அப்பா அண்ணனுக்கு 2 பேரும் போன் பார்க்கறாங்க, அவன் போட்டுட்டு வந்து பக்கத்துல அவனுக்கு கண்டுபிடிச்சிருவான் வந்தானே. நான் கூப்பிடுவேன், ஐயா ரெகன் வந்தானே, அதை தான் தேடுவானே, வேற யாரையும் தேடும். அதை தான் இது போட்டுருச்சு, அப்பாட்ட சொல்லிருச்சு, மாட்டி விட்டுருச்சு. ஜபத்துல என் மக போட்டு கொடுக்கும் பாருங்க. எங்க வைஃப் கிட்ட காலையில ஜோம் பண்ண சொன்னோம் காடியில. யாருன்னா சரி 2 பேரும் ஜோம் பண்ணுங்க. என் மக ஜோம் பண்ணோம், ஜீசஸ் எசப்பா எங்க அண்ணன் குற்றாலி கூட ஓடக்கூடாது, ஒடியாடக்கூடாது, புக் எடுத்து படிக்கணும், டீச்சர் சொல்லும் போது அந்த இடத்துல விளையாடக்கூடாது, அவர் ரொம்ப கூட்டாளி ஏசப்பா. இவங்க இயேசு கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணல, எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க அவன் என்ன செய்யறான் ஸ்கூல்ல. அவர் 1 மாசம் கழிச்சு இவரு ஜோம் பண்ணுவாரு பாருங்க. குறை பேசக்கூடாதியா? இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களை பார்த்து சிரிக்கிறோம். நீ கணவன் மனைவி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வீட்டுல? ஆண்டவரே அவருக்கு நல்ல புத்தியை கொடுங்க, கட்டு போன புத்தியெல்லாம் எடுத்து போடுங்க. ஆனா ஜோம் பண்ற உன்னோட புத்தி எப்படி இருக்கு? கேடு கட்டுதான் இருக்கு, எக்ஸ்பைரி டேட் ஆயிடுச்சு. அதை ஆண்டவர்கிட்ட சொல்லி, ஆண்டவரே என்னோட புத்தியை முதல்ல ரினியூ பண்ணுங்க ஆண்டவரே. உப்பு போடுறதுக்கு பதில் சீனியை போட்டுடுறேன் ஆண்டவரே. மிளகா கொஞ்சோண்டு போட வேண்டிய மிளகாவை ஏதோ ஒரு ஞாபகத்துல ஆசையில் கொட்டிடுறேன் ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட ரினியூ கேளுங்க, என் புத்தியை கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய வீட்டுல அம்மா கொஞ்சம் உப்பு போடுவாங்க, ஏய் உப்பு பத்தெல்லாம் போடுங்க, சரிம்மா. அப்புறம் பிள்ளை ஒண்ணு போடும், டூ மணி என்ன சொல்லுவாங்க, அது நடந்திருக்கு நினைக்கிறேன். டூ many hand spoil the. அந்த மாரி உங்க வாழ்க்கையில டூ many-ஆ இருந்துச்சுன்னா எல்லாம் பிள்ளைங்க அனுபவத்துல சொல்றாங்க. பேரண்ட்ஸ்
தயவு செய்து உங்களுடைய வாழ்க்கைய தேவன் கரத்துல ஒப்பு கொடுங்க. விரோதங்களை, பகைகளை யாரையும் நியாயத்திற்காதீங்க. ஒரே ஒரு காரியத்தை மட்டும் உங்களுக்கு நான் சொல்றேன், தேவ அன்பு மட்டும் நம்மளுக்கு போதும், அது எல்லாம் நம்மளை வழிநடத்தி மாற்றும். ஆமென். இந்த நேரத்தில் எழுந்து நம்ம நம் திருவிருந்து ஆராதனைக்கு போவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரை அன்பு கூறுவேன் என்று சொல்லி, கர்த்தராகிய இயேசு இடத்தில் அன்பு கூறுவேன் ஆண்டவரை. மனுஷனை விரோதமாய், மனுஷனை நியாயம் தீர்த்து, மனுஷனுக்கு விரோதமாய் பகைகளை நான் உண்டாக்காமல் ஆண்டவரை உம்மிடத்துல